இப்போ துளசி வியாபாரம் எப்படி போயிட்டுருக்கு? ஏதோ ஓடுது. ஒன்றை துளசி மட்டும்தானா? துளசி வெள்ளை இருக்குது. ஆ, எல்லாமே இந்த மாதிரி கட்டி விற்போம். இந்த மாதிரி கட்டி கட்டி சேல்ஸ் பண்ணுறீங்க. வியாபாரம் ஆகுதா? கரெக்டாக நேரம் தான் சாப்பிட்டுக்கிறீங்களா? ம். மல்லிகைப்பூ 100 100 80 கேட்டால் தருவீங்களா? இப்போ கொடுக்குறீங்களா? என்னம்மா பிளாட்ஃபாரத்தில் வியாபாரம் பண்ணுறீங்க, பெரிய பெரிய கடையை வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க. ஆனால் இருந்தாலும் 100 மல்லிகைப்பூ வந்து 80. ஆனால் மல்லிகைப்பூ 100 மல்லிகைப்பூ வந்து 80 கிட்ட கொடுக்குறீங்களா? எப்படி எப்படி கட்டுப்படி ஆகாது ஆகாது. ஆனால் எப்படி கொடுக்குறீங்க? உங்களுக்கு வியாபாரம் ஆகணும், மக்கள் வேணும். வியாபாரம் ஆகணும், மக்கள் வேணும் தானே கொடுக்குறீங்க. பெரிய பெரிய கடையில் அப்படி தர மாட்டேங்கிறாங்க. எப்படி, என்ன காரணம்? பிளாட்ஃபாரத்தில் வியாபாரம் பண்ணுறீங்க, உங்கள் பிஸ்னஸ் நல்லா ஓடும். சரி, உங்கள் பேர் என்னங்கம்மா? சரோஜா. என்னம்மா அழகா சிரிக்கிறீங்க. உங்கள் பேர் என்ன? அப்படியா? நீங்கள் எல்லாரும் 4 பேர் இங்கே வேலை செய்கிறீங்க, பிளாட்ஃபாரத்தில் தான் வியாபாரம் பண்ணுறீங்க. ஆனால் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறீங்க. உங்கள்கிட்ட மக்கள்லாம் வாங்கணும். நான் அதான் ஆசைப்பட்றேன். ஏன்னு கேட்டால் அடித்து கேட்டாலும் கொடுக்குறீங்க, பெரிய கடையில் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. இது எல்லா விஷயங்களும் அப்படி தான். வியாபாரம்னு ஒன்று வந்துச்சுன்னா, அது துணி கடையாகட்டும், ஒரு பூ கடையாகட்டும், அது வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபாரத்தில் வாங்கினா தான் நல்லது நான் நினைக்கிறேன். கரெக்டாக இல்லைங்களாம்மா? அப்போ தான் உங்களுக்கு வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். ஏம்மா, உங்களுக்கு வாழ்வாதாரம் நல்லா இருக்குமா வேணுமா? அதனால் உங்கள்கிட்ட மக்கள் வாங்கணும். இது பள்ளிப்பாளையம் தானே? ஆமாம், இந்த ஊர் பள்ளிப்பாளையம் தானே? இந்த ஊர் பள்ளிப்பாளையம். ஆர்கே ரோடு, ஈரோடுனா ஒரு களை கட்டுது. ஈரோட்டில் ஆர்கே ரோடுனாவே களை கட்டுது. அது உங்கள் கடைனாவே இன்னும் பயங்கரமாக களை கட்டிகிட்டு இருக்காங்கக்கா. ஏன்னா பரவாயில்ல, நிறைய பேர் சொல்கிறாங்க இங்கே வந்து பூ வாங்கினா கம்மி ரேட்டில் கிடைக்கும் அப்படின்னு வந்து வாங்குறாங்க. லெமனு, வாழைப்பழம் எல்லாமே வச்சுருக்கிறீங்க. எல்லாமே இருக்குது. சூப்பருங்க, சூப்பர். ஏன்னா மனசு போல தான்க்கா வாழ்க்கை. எல்லாமே சூப்பருங்க. கண்டிப்பாக நல்லபடியாக வியாபாரம் ஆகும். அதே மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் செய்கிறீங்க, கம்மி பண்ணி கொடுக்குறீங்க. அது எப்பயுமே கேப்பர் பண்ணிகிட்டே இருப்பீங்க. நல்ல விஷயங்க. வாழ்த்துக்களுங்க.